இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான மெத்தடுங்க. ஒரு ஃபுட்டிங் வந்து பார்த்திங்கன்னா காலம் எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் டீட்டெயில்ஸுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலம் லேஅவுட் முடிச்சிருப்போம். நெக்ஸ்ட் காலம் சென்டர் லைனு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் லேஅவுட் முடிச்சிருப்போம். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது பாருங்கள். இது பிளிந்த் பீம் டீட்டெயில்ஸுங்க. பிளிந்த் பீம் டீட்டெயில்ஸ்னால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டயக்ராம் காட்டுறோம் பாருங்கள். இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம அந்த ஃப்ளோர் பிளான் போட்டிருப்போம் பாருங்கள். அந்த ஃப்ளோர் பிளானில் எங்கெங்கெல்லாம் வால் வருதோ அந்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிளிந்த் பீம் வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வால் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த வால் வர எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைப் ஆஃப் பிளிந்த் பீம் தாங்க இங்கே கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கும் பாருங்கள். 1 அடி 6 இன்ச்சுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடிக்கு 9 இன்ச்சுங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.16, கீழே வந்து பார்த்திங்கன்னா 3.16ங்க. சென்டரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2.12. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேங்க. ஏன்னா இப்போ நான் இந்த ஸ்ட்ரக்சர் டயக்ராம் உங்களுக்கு காட்டுறேன்னா இந்த ஸ்ட்ரக்சர் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஃப்ளோர் பிளானுக்கானது மட்டும்தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சார் நாங்கள் இதே ஸ்ட்ரக்சர் டயக்ராம் வந்து நாங்கள் எங்கள் சைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா தப்புங்க. ஏன்னா ஒவ்வொரு சைட்டுக்குமே ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரூஃப் ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா 1 வே ஸ்லாபா 2 வே ஸ்லாபா இதெல்லாம் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. இப்போ இந்த சைட்டே பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி லோட் ஆக்ட் ஆகி நம்ம ஸ்ட்ரக்சர் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிரியேட் பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் டயக்ராமே வேறு மாதிரி மாறுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலலாம் ஒன்றும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஹெவியெல்லாம் நம்ம எதுவும் ப்ரொவைட் பண்ண தேவையில்லைங்க. அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறது இந்த ஸ்ட்ரக்சர் டயக்ராம் நான் சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானுக்கு மட்டும்தாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஸ்ட்ரக்சர் டயக்ராம் எடுத்து நீங்கள் வேறு பிளான் யூஸ் பண்ணலாம்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பமாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளிந்த் பீம் ஒன்றுங்க. இதோட ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே சொல்லியிருப்போம் பாருங்கள். ஹரிசாண்டல் ஆல்டர்னேட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மேலே 6.16, மேலே 3.16, கீழே 3.16, சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2.12, ரிங் வந்து பார்த்திங்கன்னா 8 mm. அந்த ரிங்கோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளிந்த் பீம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எந்தெந்த இடத்துல எல் அடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மேக்ஸிமம் இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே எல்லாம் தெளிவாக தெரியும். ஏன்னா ஒரு பிளிந்த் பீம் போடுறப்ப அந்த கார்னரில் போய்ட்டு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீம் வந்து முடியுங்க. அந்த பீம் முடிகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த எல் அடிச்சு விடணும். அந்த எல் அடிச்சு விடுறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமில் ப்ரொவைட் பண்ணியிருக்கும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள். நோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கும் பாருங்கள். இது நோட்ஸ் வந்து மேக்ஸிமம் என்னன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் டயக்ராம் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட கான்கிரீட் மிக்சர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும் அதை பற்றி தான் மேக்ஸிமம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஃப்ரீ. இந்த நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிறப்ப அப்படியே நீங்கள் படிச்சு பாருங்கள், பாஸ் பண்ணிட்டு கூட. இப்போ உங்களுக்கு வேணால் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். மேக்ஸிமம் இந்த நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணணும், என்னென்ன கிரேடில் யூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் வந்து பார்த்திங்கன்னா என்ன கைண்ட் ஆஃப் மிக்சிங்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலமுக்கு பிளிந்த் பீமுக்கு இதுக்கெல்லாம் கவர்லாம் எவ்வளோ வைக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் பீமோட டீட்டெயில்ஸுங்க. லிண்டல் பீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டயக்ராம் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம லிண்டல் பீம் போட்டு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துரும் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டில் நம்ம 2 டைப் ஆஃப் லிண்டல் பீம் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் LB2ன்னு ஒன்று இருக்கும், LB4 லிண்டல் பீம் 2, லிண்டல் பீம் 4ங்க. LB2 வர இடத்துல எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம கட் லிண்டல் ப்ரொவைட் பண்ணுங்க, த்ரூ லிண்டல் தான் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் இருக்குது, LB2, LB4ங்க. உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க. இங்கே ஒரு LB4 வரும், இங்கே ஒரு LB4 வரும், இது ஒரு LB4, இது ஒரு LB4. இது 4 தவிர மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா LB2 தாங்க, லிண்டல் பீம் சொல்லுவாங்க. இப்போ அந்த லிண்டல் பீமோட ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள், லிண்டல் பீம் 2 இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு 10 feet வரைக்கும் நம்ம போடலாங்க, ஓப்பனிங் வித்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட பீம் சைஸுங்க 9 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா அகலங்க, 6 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டுங்க. இதோட ராடில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே 2 10ங்க, கீழே 2 10ங்க. ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8 mm யூஸ் பண்ணுறோம். சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 inches நம்ம யூஸ் பண்ணுறோங்க. நெக்ஸ்ட்டு இதோட நம்ம லிண்டல் பீம் 4 சொன்னோம் பாருங்கள். இந்த லிண்டல் பீம் 4 நம்ம ஏன் இந்த இடத்துக்கு ஹெவியாக கொடுக்குறோம்னா அந்த லிண்டல் பீம் 4 வர இடத்துலலாம் நீங்கள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஓப்பனாக இருக்கும். போர்ட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் ஓப்பனாக இருக்கும், ரைட் சைடில் ஓப்பனாக இருக்கும், லெஃப்ட் சைடில் ஓப்பனாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் ஏறி மேலே போக போகிறோம் பாருங்கள். அந்த ஸ்டெப்பு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் டைனிங்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த டைனிங்கும் ஓப்பனாக தான் இருக்கும் போது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த LB4 மட்டும் நம்ம இந்தளவுக்கு ஹெவியாக ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 அடிக்கு 3 இன்ச்சு, மேலே வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சுங்க. ராடில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. மேலே 3.16, கீழே 3.16ங்க. அதெல்லாம் தான் இங்கே அர்ஜென்டல் லிங்க்ஸு, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நான் ஜென்ரலாக எப்பயும் சொல்கிறதா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிண்டல் சன்சைடு இருக்குது பாருங்கள். இந்த லிண்டல் சன்சைடு வந்து பார்த்திங்கன்னா அதோட ரா டீட்டெயில்ஸில் எப்படி ப்ரொவைட் பண்ணணும், அந்த லிண்டல் சன்சைடு எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள்.
கட்டிங் செக்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி ராடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே ஒரு ராடு போய்ட்டு இங்கே பெண்ட் ஆகிட்டு மேலேருந்து இங்கே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ராடு பெண்ட் ஆகிட்டு இங்கே இருக்குங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இதில் மெயின் ராடு மேலே போடணுமா டிஸ்ட்ரிபியூஷன் ராடு மேலே போடணுமான்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூஃப் ஸ்லாப் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ராடு கீழே போடுவோம், டிஸ்ட்ரிபியூஷன் ராடு மேலே போடுவோம். ஆனால் நம்ம சன்சைடுக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா மெயின் ராடு மேலே போட்டுட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ராடு கீழே போடுவோம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிலிவராக வந்து பார்த்திங்கன்னா தொங்கிட்டு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா மெயின் ராடு மேலே போட்டுட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ராடு கீழே போடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நோட்ஸில் கீழே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் பீம் டீடைல்ஸுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல ரூஃப் பீம் வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே டயக்ராம் பார்த்துருங்க. டயக்ராமில் வந்து எது எங்கே வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரா டீட்டெயில்ஸ் மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்குங்க. இப்போ இங்கே வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலம் லேஅவுட் எல்லாமே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அந்த காலம் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டயக்ராம்லேயும் அந்த காலம் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா காலம் பொசிஷன் எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணிப்பாங்க. இப்போ ரூஃப் பீமில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த சைடில் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் பீம் ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கன்சல்ட் பீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதோட ஆள் இருக்கு பாருங்கள். ஆளோட ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீலிங்கே போகிறது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐ சீலிங். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் சீலிங் வருங்க. அதுமாதிரி சொல்லியிருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா RB1 இந்த RB1ஓட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் பீம் வந்து பார்த்திங்கன்னா 1 அடிக்கு 3 இன்ச்சு 1.25 அடிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 1 பெஞ்ச் மேலே 2.16 கீழே 2.16 சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2.4. முக்கியமாக ரிங்கோட ஊக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 145 டிகிரிக்கு பெண்ட் பண்ணி விட்டுருக்கணுங்க. அர்ஜென்டலோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த டைஸு ரிங்ஸு அதோட டைமென்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஜென்ரலாக எப்போயுமே சொல்கிறது தாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீம் போடுறோம் இல்லைங்க. அந்த பீமில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த 1 வே ஸ்லாப் 2 வே ஸ்லாப்பு நெக்ஸ்ட்டு அந்த ரா டீல்ஸ் எல்லாமே எப்படி ப்ரொவைட் பண்ணணும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருமா பாருங்கள். ஜூம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைனலாக போய்ட்டு அங்கே எண்ட் ஆகும் பாருங்கள். அந்த எண்ட் ஆகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ராடை வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் பண்ணி விட்டுருக்கணும் 45 டிகிரி. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நோட்ஸ் இங்கே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நோட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஸ்ட்ரக்சர் டயக்ராம்னா எப்படி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் டயக்ராமை எப்படி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் ஸ்லாப்புங்க. இந்த ரூஃப் ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன டைப் ஆஃப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் ஸ்லாப்பில் இருக்கிறது 2 டைப் தாங்க. 1 வே ஸ்லாப் 2 வே ஸ்லாப்புங்க. 1 வே ஸ்லாப்னா வந்து பார்த்திங்கன்னா லென்த் அதிகமாக இருக்கும், அகலம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லென்த்து டிவைட் பை அகலன்னு போட்டிங்கன்னா 2 விட அதிகமாக வரணும். அதிகமாக வந்தால் வந்து பார்த்திங்கன்னா 1 வே ஸ்லாப். இதே 2 விட கம்மியாக வந்தால் வந்து பார்த்திங்கன்னா 1 வே ஸ்லாப். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 18 சைஸ்னு வச்சுக்கோங்க. அது 18 டிவைட் பை 18 போட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 பாயிண்ட் சம்திங் பாயிண்டில் சம்திங் வருங்க. இந்த 2 விட கம்மியாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா 2 வே ஸ்லாப்புங்க. 2 விட அதிகமாக இருந்தால் 1 வே ஸ்லாப்புங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 வே ஸ்லாப் தாங்க. உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு போர்ட்டிக்கோங்க. 2 வே ஸ்லாப் தாங்க. இதோட ரா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 45 டிகிரி பெண்ட் ஆகிட்டு இங்கே வருங்க. இங்கேருந்து ஒரு ராடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி பெண்ட் ஆகிட்டு வருங்க. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் இருக்குதுங்க. இதோட டோட்டல் லென்த்து டிவைட் பை L/4 வருங்க. இந்த L/4ல் L/4 நம்ம 2ஆக பிரிச்சுட்டு 2 பொசிஷன் சென்டர்லேயும் இந்த அவுட்டரில் இங்கே ஒரு பொசிஷன் இங்கே ஒரு பொசிஷனுங்க. இந்த பொசிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 45 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் பண்ணுவாங்க. இதுக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குதுங்க. கிச்சனுமே வந்து பார்த்திங்கன்னா 2 வே ஸ்லாப் தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்ரூமு டாய்லெட் இது எல்லாமே சேர்த்து 2 வே ஸ்லாப் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசேஜ் ப்ளஸ் பெட்ரூம் பாத்ரூம் இது எல்லாமே சேர்த்து ஃபுல் கவரேஜாக போட்டு இது வந்து நம்ம ஒரு 2 வே ஸ்லாப்பாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாருங்கள். அந்த L/4 அந்த 45 டிகிரி எப்படி மென்ஷன் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நோட்ஸ் இதில் பார்த்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயர் கேஸோட டீட்டெயில்ஸுங்க. ஸ்டெயர் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெயிட் ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுமே கொடுத்துருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நோட்ஸ் மேலே கொடுத்துருப்பாங்க. அதையும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட் ஸ்லாப் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதோட ஸ்டார்ட் ஆகிற பொசிஷன் எப்படி எர்த் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதுவுமே பார்த்து தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட் ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு மேலே போயிடுச்சுங்க. இப்படி ஸ்டார்ட் ஆகிட்டு மேலே போயிட்டு இங்கே ஒரு லேண்டிங் வருங்க. இந்த லேண்டிங் வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதோட ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் டாப்பில் வரக்கூடிய ராடு வந்து பார்த்திங்கன்னா சிசர் ராடுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. டாப்பில் வரது இங்கே பெண்ட் ஆகிட்டு இதில் பாட்டமில் வருங்க. இப்போ இதில் பாட்டமில் வரது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு அப்படியே பெண்ட் ஆகிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதில் டாப்பில் வருங்க. இதுக்கு மேலே தான் நம்ம ஸ்டெப்பு போடுவோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைமென்ஷனுங்க. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெர்டிகல் லிங்க் இருக்குது பாருங்கள். வெர்டிகல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுங்க. த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சுங்க. நம்ம கால் வைக்கிற இடம் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சைஸுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது உங்களுக்கு தேவைப்பட்டால்
இந்த த்ரெட் இருக்குது பாருங்கள், த்ரெட் இருக்கிறதுல நம்ம 9 இன்ச்சுக்கு பதில் 10 இன்ச்சு 11 இன்ச்சு 12 இன்ச்சு கூட வைக்கலாங்க. ஆனால் இந்த 9 இன்ச்சோட கம்மி பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி தான் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 இன்ச்சு வச்சுருக்கோம்னா 6 இன்ச்சிலேருந்து கம்மி பண்ணலாம். ஆனால் இது 6 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் 7 இன்ச்சு 8 இன்ச்சு வச்சிங்கன்னா நீங்கள் இந்த காலை தூக்கி இந்த இடத்துல வைக்கிறீங்க பாருங்கள், இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸு. இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ரெட்டு 9லேருந்து நம்ம 10 11 12 வேணால் எடுத்துகிட்டு போகலாமே தவிர 9லேருந்து ரிவேஸில் வரக்கூடாது. 8 இன்ச்சு வச்சோம்னா நம்மளுக்கு கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்காதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்ஸர் ராடு நோட் பண்ணிக்கோங்க. மேலே வர ராடு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்ஸர் மாதிரி கட் ஆகி பெண்ட் ஆகிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வர ராடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பெண்ட் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் டாப்பில் வருங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக நம்ம ஒரு ஸ்டெயர் கேஸில் நோட் பண்ணக்கூடியதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், லென்டல் பீம் தாங்க. ஆனால் லென்டல் பீம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் ஃப்ளோருங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ண மெத்தடே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் மேலே எந்தளவுக்கு ஃப்ளோர் ஏறுதோ அந்தளவுக்கு லோடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியாகிட்டு வருங்க. அது கம்மியாகிட்டு வரப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்க லென்டல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு மெத்தடுங்க. உங்களுக்கு டார்க்னஸ் இதெல்லாம் போட்டிருக்கும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியுங்க. ஏன்னா நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாம் தெளிவாக சொன்னனால தான் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே ஸ்கிப் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட ரூஃப் பீம் டீலுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எதெல்லாம் டெவலப் ஆகுனா இந்த ஒரு பொசிஷனுங்க, இந்த ஒரு பொசிஷனுங்க, இந்த ஒரு பொசிஷனுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்சல்ட் பீம். நான் போன டயக்ராம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கன்சல்ட் பீம் பற்றி நான் சொல்லாமல் விட்டுருப்பேன். அது கன்சல்ட் பீம் சொல்கிறேன் பாருங்கள். மேக்ஸிமம் கன்சல்ட் பீம் நம்ம ஏன் ப்ரொவைட் பண்ணுறோம்னா இதோட லென்த் அதிகமாக இருக்கிறனால இதோட ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கலாங்க. அந்த வைப்ரேஷன் வரக்கூடாது இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா கன்சல்ட் பீம் போட்டு ப்ரொவைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணுறோங்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் போர்ட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கன்சல்ட் பீம் போட்டிருப்போங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராட் டீட்டெயில்ஸ் மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அதனால இங்கே டக்குன்னு நான் ஸ்கிப் பண்ணுறேன். அதெல்லாம் பார்த்து நீங்கள் அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஸ்லாப் டீட்டெயில்ஸுங்க. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதெல்லாம் டெவலப் பண்ணி சொல்லியிருப்பாங்க. 1 2 வந்து 3 பொசிஷன் மட்டும்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கார்டன் ஏரியா அப்படியே நம்ம விட்டுருவோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி ஆப்ஷன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டிக்கு மேலே ஒரு பால்கனி ஆப்ஷன் மாதிரி ஒரு டிசைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மேஜர் எக்ஸாம்பிளே வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் தாங்க. ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வேறு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வேறு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு தேவைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி கிரவுண்ட் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் டக்குன்னு அப்படியே ஸ்கிப் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரியில் கேஎம் பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக யாராவது கொஷின்ஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.